जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्ता वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्ता वृंदा जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्ता वृंदा महाप्रभु की चैतन्य की विशाल गोस्वामी महाराज प्रभुपाद की वेंकटेश श्री भक्तिवेदांत स्वामी श्री प्रभुपाद महाराज की श्री गुरुदेव की जय गौर प्रेमानंदे. ओके ईश्वरी माता मणि 27 आचार्य आरपुत्र श्री बलराम आरपुत्र श्री बलराम आरपुत्र स्वरूप शाखा जगदीश नाम आरपुत्र स्वरूप शाखा जगदीश नाम बलरामर स्वरूपर जगदीशर ஆகியோர் அத்வைத ஆச்சாரியரின் இதர மகன்களாவார். பொருளுரைய அத்வைத சரிதா என்னும் சமஸ்கிருத நூல் பலராமர், விஸ்வரூபர், ஜெகதீசர் ஆகிய மூவரும் அத்வைத ஆச்சாரியரின் 4வது, 5வது, 6வது மகன்கள் என்று கூறுகின்றது. இவ்வாறாக ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர்களுக்கு 6 மகன்கள் இருந்தனர். பலராமர், விஸ்வரூபர், ஜெகதீசர் ஆகிய மூவரும் ஸ்மார்த்தர்களாக அல்லது மாயாதிபதிகளாக இருந்ததால் கொஞ்சம் கிட்ட வாங்க மாதாஜி, கொஞ்சம் கிட்ட வந்து படிங்க. வைஷ்ணவ சமூகத்தினரால் புறக்கணிக்கப்பட்டனர். சில நேரங்களில் மாயாவாதிகள் தங்களை வைஷ்ணவர்களாக அல்லது விஷ்ணுவை வழிபடுவர்களாக காட்டிக் கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் பகவான் விஷ்ணுவை பரமபுருஷ பகவானாக நம்புவது இல்லை. சிவபெருமான், துர்க்கை, சூரிய தேவன், கணபதி போன்ற தேவர்களை அவருக்கு சமமானவர்களாக கருதுகின்றனர். அவர்கள் பொதுவாக பஞ்சோபாசாக இஸ்மார்த்தா என்று அறியப்படுகின்றனர். அவர்களை வைஷ்ணவர்களுக்கு மத்தியில் கணக்கிடக்கூடாது. பலராமருக்கு 3 மனைவிகளும் 9 மகன்களும் இருந்தனர். அவரது முதல் மனைவியின் இளைய மகன் மதுசூதனா கோஸ்வாமி என்று அறியப்பட்டார். அவர் பட்டாச்சிரியர் என்னும் பட்டத்தினை ஏற்று ஸ்மார்த்தா அல்லது மாயாவாத கொள்கையின் பாதையினை ஏற்றுக்கொண்டார். கோஸ்வாமி பட்டாச்சாரியரின் மகனான ஸ்ரீ ராதா ரமண கோஸ்வாமி பட்டாச்சாரியர், ஆச்சாரியர் கோஸ்வாமி என்னும் பட்டம் பொதுவாக துறவு வாழ்வு ஏற்ற சன்னியாசிகளுக்கு உரியது என்பதால் அப்பட்டத்தினை ஏற்பதற்கு மறுத்ததாக ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் குறிப்பிடுகிறார். குடும்ப வாழ்வில் தொடர்பவர்களை கோஸ்வாமி என்னும் பட்டத்தினை தவறாக உபயோகிக்க கூடாது. ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ஜாதி கோஸ்வாமிகளை அங்கீகரிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் சைத்தன்ய மகாபிரபுவின் நேரடி சீடர்களான ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீல பட்ட ரகுநாத கோஸ்வாமி, ஸ்ரீல கோபால பட்ட சுவாமி, ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி, ஸ்ரீல ரகுநாத தாச கோஸ்வாமி ஆகிய 6 கோஸ்வாமிகளின் துறவர வாழ்வில் வழியை பின்பற்றவில்லை. கிரகஸ்த ஆஸ்மரத்தின் குடும்ப வாழ்வின் நிலையானது புலன் உணர்ச்சிக்கான ஒரு வகையான அனுமதி என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறியுள்ளார். எனவே ஒரு கிரகஸ்தன் தவறான முறையில் கோஸ்வாமி என்னும் பட்டத்தினை ஏற்கக்கூடாது. இஸ்கான் இயக்கமானது கோஸ்வாமி என்னும் பட்டத்தினை கிரகஸ்தர்களுக்கு ஒருபோதும் வழங்கவில்லை. இஸ்கானில் நாங்கள் டீச்சர் வழங்கிய எல்லா சன்னியாசிகளும் இளைஞர்களாக உள்ள போதிலும் நாங்கள் அவர்களுக்கு துறவர வாழ்வின் பட்டங்களான சுவாமி மற்றும் கோஸ்வாமியினை வழங்கியுள்ளோம். ஏனெனில் அவர்கள் தங்களது வாழ்க்கையினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்காக முற்றிலுமாக அர்ப்பணித்துள்ளனர். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் குறிப்பிடுவது யாதெனில், இல்லற வாழ்வில் உள்ள ஜாதி கோஸ்வாமிகள் என்னும் பட்டத்தினை அவமரியாதை செய்வது மட்டுமின்றி ஸ்மார்த்த ரகுநந்தரின் கொள்கைகளை பின்பற்றுவதால் அவர்கள் சிரார்த்த நிகழ்ச்சிகளை போது வைக்கோலால் செய்யப்பட்ட அத்வைத ஆச்சாரியன் உருவ பொம்மையினை எரிப்பதன் மூலமாக தங்களது பெரும் முட்டாள்தனத்தை வெளிப்படுத்துகின்றனர். இவ்வாறாக இவர்கள் ராட்சசர்களாக செயல்பட்டு வைஷ்ணவர்களுக்கான வழிகாட்டியான ஹரிபக்தி விலாசத்தினை அவமதிக்கின்றனர்.
சில நேரங்களில் இத்தகைய ஸ்மார்த்த ஜாதி கோஸ்வாமிகள் வைஷ்ணவ தத்துவங்களை குறித்து நூல்களை எழுதுகின்றனர் அல்லது மூல சாஸ்திரங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கின்றனர். ஆயினும் ஒரு தூய பக்தன் அவற்றை படிப்பதை எச்சரிக்கையுடன் தவிர்க்க வேண்டும் என்று சில பக்தி சித்தார்த்த சரஸ்வதி தாகூர் கூறுகிறார். ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா? தேங்க்யூ மேதாஜி. ரெண்டு முக்கியமான கருத்துக்கள் இருக்குதுல. இந்த கோஸ்வாமின்ற டைட்டில் வந்து நார்மலாக வந்து புலன்களே அடக்கிறவங்களுக்கு தான் சுவாமி. கோனா புலன்கள், சுவாமினா மாஸ்டர். ஓகே, யார் புலன்களே அடக்குனாங்களோ அவங்க தான் கோஸ்வாமி, இல்லைன்னா கோதாசா. இந்த ஜாதி மூலமாக வர்ற அந்த கோஸ்வாமிஸ் வந்து புலன்களே அடக்கலை. ஆக்சுவலாக அவங்க பரம்பரையில் கோஸ்வாமி வந்திருக்காங்க. அதனால் இது அப்ரூவ் இல்லை. இது வந்து ரொம்ப வலிமையாக கண்டிக்கிறாங்க. இது பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாகூர் பேசும்போதே கண்டிச்சார் பயங்கரமாக. அதனால் அவருக்கு நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்துச்சு இந்த கேஸ்ட் பிராமணாஸ் சேர்ந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸ் ஹோல்டருக்கு வந்து கோஸ்வாமி கொடுக்க மாட்டாங்க. 6 கோஸ்வாமி: ரூப சனாத்தன, ரூப கோஸ்வாமி, சனாத்தன கோஸ்வாமி, ரங்கநாத் தாஸ் கோஸ்வாமி, ரங்கநாத் பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி. 7th கோஸ்வாமின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அது யார் கொடுத்தாங்க தெரியுமா? 7th கோஸ்வாமி டைட்டில். மொத்தம் 6 கோஸ்வாமி. பிக்சர்லாம் வச்சுருக்கோம்ல, வெளியே போடுறோம்ல ஆல்டரில். 7th கோஸ்வாமின்னு ஒருத்தருக்கு டைட்டில் கொடுத்தாங்க. இல்லை இல்லை மீன்ஸ் அந்த இதில் நம்ம ஆல்டரில் இருக்கிறதுல இவங்க அப்பா பிரபு சித்தாந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அவங்க அப்பாவா? கரெக்ட், பக்தி வினோத் தாகூர். அதான் 7th கோஸ்வாமி. கிஷார் கவிராஜ் கோஸ்வாமி வந்து இந்த ஆல்டரில் நம்ம வச்சுக்கல, நம்ம அந்த பரம்பரை லிஸ்ட்டில் கேட்கேன். ஓகே, பக்தி வினோத் தாகூர் வந்து அவர் கிரகஸ்தானம், அவருக்கு 10 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் ஜென்ரலாக ஹவுஸ் ஹோல்டருக்கு கோஸ்வாமி கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் பக்தி வினோத் தாகூர் லைஃப் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ தூரம் என்ன அது எதுவுமே அட்டாச்சே கிடையாது. அவர் தூங்குறதே 1.5 மணி தான் தூங்குவார். முழுவதுமாக கிருஷ்ண பக்தியிலேயே ஃபுல்லாக இருந்தார். ஓகே, ஸோ அதனால் கோஸ்வாமி டீட்டெயில் எல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த மாதிரி கேஸ்ட்டு, இந்த ஹவுஸ் ஹோல்டர் பிராமணா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கெடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதே மாதிரி 2வது முக்கியமான கருத்து என்னென்னா புக்ஸ் எழுதுறது. அதனால தான் இஸ்கானில் அவர் சொல்கிறார், டூ மெனி புக்ஸ் நாட் ரிக்வயர்ட். ஒன்லி பிரபா எழுதுனா அந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாரதம், சைத்தன்ய சரிதம் இது திருப்பி படிங்க போதும். ஓகே, இது படித்தாலே நமக்கு போதும். இது உங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்த்தா அந்த கேஸ் ஜாதி கோஸ்வாமி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் புக் எழுதுவாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் படித்தான். அத்வைதாச்சாரியாவுடைய உருவத்தை எரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் தப்பு இல்லையா? ஸ்மார்த்த பிராமணாஸ். ஸோ அதெல்லாம் இந்த 3 குழந்தைங்க வந்து மாயாவதிஸாக வந்துட்டான். became smartas and Mayavadis were rejected by Vaishnava society. நான் அத்வைதாச்சாரியா பரம்பரைன்னு சொல்ல முடியாது. பல்ராமா, ஸ்வரூபா, ஜெகதீசா. அத்வைதாச்சாரியாவுடைய 3 குழந்தைங்க பக்தராக இருந்தாங்க. அடுத்த 3 குழந்தைங்க மாயாவதியை மாறிட்டாங்க. ஓகே, ஸ்மார்த்த பிராமணாஸ். ஓகே, அடுத்தது படிக்கலாம் 28. சரோஜா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 28 கமலாகாந்தா விஸ்வாசநாமா ஆச்சாரிய கிங்கரா विश्वासनाम आचार्य किंकरा आचार्य व्यवहार सभादाहार गोचरा आचार्य व्यवहार सभादाहार गोचरा. அத்வைத ஆச்சாரியாரின் மிக அந்தரங்க சேவகரான கமலாகாந்த விஸ்வாசர் அத்வைத ஆச்சாரியாரின் எல்லா விவகாரங்களையும் அறிந்தவராவார். ஆதிலீலையில் 10.149 குறிப்பிட்டுள்ள கமலானந்தரும், மத்திய லீலையில் 10.94 குறிப்பிடப்பட்டுள்ள கமலாகாந்தரும் ஒரே நபரை குறிக்கின்றது. சைத்தன்ய மகாபிரபுவின் மிக அந்தரங்க சேவகரான கமலாகாந்தர் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியரின் காரியதர்சியாக அவரது தொண்டில் ஈடுபட்டிருந்தார். பரமானந்தபுரி நவத்வீபத்திலிருந்து ஜெகநாதபுரிக்கு சென்ற போது அவர் கமலாகாந்த விஸ்வாசரை தம்முடன் அழைத்து சென்றார். அவர்கள் இருவரும் சைத்தன்ய மகாபிரபுவை காண ஜெகநாதபுரிக்கு சென்றனர். சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தர்களில் ஒருவரான பிராமண கமலாகாந்தர் பரமானந்தபுரியுடன் ஜெகநாதபுரிக்கு சென்றார் என்று மத்திய லீலையில் 10.94 கமலாகாந்தா வந்து இவருடைய சர்வெண்ட், வேலைக்காரன் அப்படின்னு கிடையாது. ஓகே, அவரும் மிகப்பெரிய பக்தர் கமலாகாந்தா. இவர்கிட்டும் அத்வைதாச்சாரியா ஏதோ நினைக்கிறேன்
ஏதோ காசு இதாக இருக்குன்னு சொல்லி ஏதோ அந்த மாதிரி பிரச்சனை வரும். சைத்திர மகாபிரபு கண்டிப்பாக அவர் கமலகாந்தாவை. கமலகாந்தா வந்து அத்வைதாச்சாருக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே, அந்த காலத்து சர்வெண்ட்டே எப்படி இருப்பாங்க, ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. இந்த காலத்தில் சர்வெண்ட்லாம் விசுவாசம்லாம் கிடையாது. கலியுகத்தில் அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, சூத்ரனா ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. எங்கள் தாத்தா டயத்துலேயே நான் பார்த்துருக்கேன். தென்னை மரம் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப வீட்லேயே இருந்தாங்க. ஒரு அம்மா அவங்க எப்பயாவது தான் போவாங்க ஊருக்கு, போயிட்டு வருவாங்க. பட் மற்றபடி அவங்களுடைய எல்லாமே இவங்க ஏற்றுப்பாங்க, செலவு எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. அவங்களும் ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஒரு உறுப்பினர் தான் பழகுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஓகே, மாறிடுச்சு. இப்போ 29 மலையாள பிரபு मलयालम शब्द 29 नीलाचले ते हो एका पत्रिका लिखिया नीलाचले ते हो एका पत्रिका लिखिया प्रताप रुद्रेर भाषा दिला पताया प्रताप रुद्रेर भाषा दिला पताया கமலகாந்த விஸ்வாசர் ஜெகநாதபுரியில் இருந்தபோது அவர் மாமன்னர் பிரதாபருத்ரருக்கு வேறு ஒருவரின் மூலமாக குறிப்பு ஒன்றினை அனுப்பி வைத்தார். அந்த ஓலையினை எவரும் அறியார். ஆனால் அது எப்படியோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கரத்தினை அடைந்தது. மாதாஜி 31-32 से पत्रिते लेखा अच्छे एटा लिखना से पत्रिते लेके आसे ये ईटा लिखना ईश्वरत पे आचार्य रे कोरिया छे स्थापना ईश्वरत पे आचार्य रे कार्यस्ते स्थापना அந்த ஓலையில் அத்வைத ஆச்சாரியர் பரமபுருஷ பகவானின் அவதாரம் என்பது நிலைநாட்டப்பட்டிருந்தது. ஸோ இந்த இதுதான் திட்டு வாங்குவார் கமலகாந்த விஸ்வாசர். ஓகே, இந்த மாதிரி அவர் எழுதிப்பார். இதுக்கு நல்லா தண்டனை கிடைக்கும் சைத்தன்ய அப்படி இருந்து. அதனால ஆனால் இவர் மிகப்பெரிய பக்தர். ஓகே, கமலகாந்த விஸ்வாசர். ஓகே, இப்போ அடுத்து படிங்க 32 படிங்க. கிந்து தாரா தேவே கிச்சோ ஹயாச்சேர்ணா हिंदू तारा दैवे किसो का ये तो रीना शोधि बारे शाही ताका सतदिना रीना शेती पारे शाशी तंका सतदिना. ஆனால் அதே சமயத்தில் அண்மையில் அத்வைத ஆச்சாரியர் 300 ரூபாய் கடன் பட்டுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கமலகாந்த விஸ்வாசர் கடனை தீர்ப்பதற்கு விரும்பினார். என்ன இது தப்பு என்னன்னா தேங்க்யூ மதர். அதாவது அவர் முழுவதும் கடவுள் சொல்லிட்டார். அதுவே சரியா தேங்க்யூ. முழுவதும் கடவுள் சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு 300 ரூபா கடன் இருக்குன்னு சொல்றாரு. அந்த லெட்டர்ல அதை வந்து தீர்த்ததுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, இதுதான் மிஸ்டேக். இதுல 33 கலாவதி மாதாஜி 33-34 படிக்கலாம். பத்ராபதியா பிரபு ராமோனே ஹொயிலா துக்கா प्रभु रे मने खैला दुखा बाहिरे हासिया किचो बले चंद्रमुखा बाहिरा हासिया किचो बले चंद्रमुखा ஓலையை படித்த சைத்தன்ய மகாபிரபு வருத்தமடைந்தார். இருந்தும் அவரது திருமுகம் நிலாவை போன்று பிரகாசமாக வெளித்தது. புன்னகை பூத்தபடி அவர் பின்வருமாறு கூறினார். கேட்டுக்கிட்டே சொல்றாரு. ஓகே, ஆனால் பிடிக்கல, இப்படி எழுதுறது பிடிக்கல. ஓகே, 300 ரூபா கடன் இருக்குன்னு சொல்லுறது பிடிக்கல.
आचार्येण स्थापित्याच्छे कर्याभीश्वरा ईते दोषना हि आचार्य दैवत ईश्वरा இதே தோஷானாகி ஆசாரிய தைவத ஈஸ்வரா. இவர் அத்வைத ஆச்சாரியை பரமபுருஷரின் அவதாரமாக நிலைநாட்டியுள்ளார். அவர் சாட்சாத் பகவான் என்பது உண்மையே என்பதால் அதில் எந்த தவறும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதுவரையும் ஓகே அவர் எழுதின லெட்டரு. அதுக்கு அடுத்த லெட்டர் வந்து தவறாக எழுதியிருக்காரு. ஓகே, அதனால் அது கமலகாந்தாவை பனிஷ் பண்ணணும் அப்படின்றார். ஓகே, 35 ஹாஸ்னி 35 எடுத்துட்டியா? இல்லை ஆர்னி படி சொல்லுவாங்க. எழுதிட்டியா? 35 ईश्वरेरा धन्यकारी घरियाचे भिक्षा अतएव दंडा घरी घराई भा शिक्षा. Translation: But he has made the incarnation of God a power-stricken beggar. Therefore, I shall punish him in order to correct him. Perfect. Jai Shri Prabhupada Maharaj. To describe a man as an incarnation of God or Narayana and at the same time present him as a poverty-stricken is contradictory, and it is the greatest offense. The Mayavadi philosopher engaged in the missionary work of spoiling the Vedic culture by preaching that everyone is God, described a power-stricken man as Daridra Narayana or poor Narayana. Lord Chaitanya Mahaprabhu never accepted such foolish and unauthorized ideas. They strictly warned Mayavadi Bhashya Sulile Hoya Sarvanash. Anyone who follows the principle of Mayavada philosophy is certainly doomed. Such a fool need to be reformed by punishment. Although it is contradictory to say the Supreme Personality of Godhead or his incarnation is poverty-stricken, we find in revealed scriptures that when the Lord incarnated as Vamana, he begged some land from Bali Maharaja. Everyone knows, however, that Vamanadeva was not at all poverty-stricken. His begging from Maharaj Bali was to deceive to favor him. When Maharaj Bali actually gave the land, Vamanadeva exhibited his all-powerful position by covering the 3 worlds within the 3 steps. One should not accept the so-called Daridra Narayanas as incarnations because they are completely unable to show the opulence of the genuine incarnations of God. Thank you. தரித்திர நாராயணன் அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொண்டு வந்தாங்க மாயாவதிஸ். ரொம்ப ரொம்ப அபத்தமானது, கிரேட்டஸ்ட் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. தரித்திர நாராயணன், ஏழை நாராயணன். ஓகே, தரித்திரம், தரித்திரம்னால அந்த மாதிரி நாராயணனுக்கு சேவை பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான லட்சுமி வெயிட் பண்ணுறது லைனில். தரித்திர நாராயணன் சொல்லி, ஏன்னா அவருக்கு ஏழையின் சிரிப்பில் என்னவனே கண்டேன், இந்த மாதிரி அவங்க கொள்கைகளில் பரப்புனாங்க. ஓகே, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தொண்டுனாலே ஏழைகளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படி பண்ணுவாங்க. இதுதான் தொண்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் பிரபுபாத் என்ன சொன்னார்னா, பணக்காரன் ஏழை தான், ஏழையும் ஏழை தான். எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே ஏழை தான். ஏன்னா யாருக்கெல்லாம் கிருஷ்ணா இல்லை அவங்களாம் ஏழை, எல்லாருக்கும் பிரசாதம் அப்படின்னு சொல்லி பிரபுபாத் சொன்னார். தரித்திர நாராயண டேர்மை வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். ஓகே, இது வந்து மாயாவதி டேர்ம் பண்ண ஒரு காயின், ஒரு வேர்டு. ஓகே, புவர் நாராயணா, நாராயண இஸ் நெவர் புவர். அதனால் இது வந்து கேட்ட உடனே சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப படித்த உடனே கோவம் வந்துடுச்சு. எந்த ஒரு இன்கார்னேஷனுமே புவராக வந்தது கிடையாது. ஓகே, வாமனதேவர் கூட அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாமனதேவர் பெக் பண்ணாலுமே அவருடைய பவர் பொசிஷனை காட்டினார். 2 ஸ்டெப்பில் யூனிவர்ஸ் எல்லாம் வந்துட்டார். ஓகே, 3ஆவது ஸ்டெப்பை எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல் பர்சன். அவர் வந்து பலி மகாராஜாவுக்கு ஒரு தன்னுடைய பக்தனை பார்க்கணும், ஒரு என் பக்தனுடைய பெருமையை நிலைநாட்டும் சொல்லி வந்திருக்காரு. ஓகே, அதில் வந்து பலி மகாராஜுடைய பெருமை வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும், எவ்வளோ டாலரண்ட்டாக இருக்கிறாரு, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு, எவ்வளோ தூரம் பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக அந்த மாதிரி வாமனாவதாரம் பண்ணாங்க. ஓகே, அதனால் கடவுள் எப்பயுமே தரித்திரன் கிடையாது. ஓகே, இந்த மாயாவாதி தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு டேர்மை உண்டு பண்ணி இங்கே உள்ள மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குழப்பிட்டாங்க. ஓகே, 36 ஹரணி 36
गोविंदेरा अज्ञादिलाय हाजी हैते बहुलिया विश्वास हेता नादिबे आसिते நீ கொஞ்சம் கட்டி படிக்கணும் கேட்காது. ஓகே. Translation. The Lord ordered Govinda, from today on, do not allow that Gauliya Kamalakanta Vishwasa to come here. But the Gauliyas are one of 13 unorganized sects that passed as followers of Chaitanya Mahaprabhu. The Lord ordered Govinda, his personal servant, not to allow Kamalakanta Vishwasa to come into his presence because he had become a Gauliya. Thus, although the Gauliya Sampradaya, Aul Sampradaya, Sagaja Sampradaya, as well as Smartas, Jata Goshalis, Attivadis, Chudadaris and Gauranga Nagaris claim to belong to the disciplined succession of Chaitanya Mahaprabhu, the Lord actually rejected them. இதெல்லாம் நம்ம 2 நேரம் தான் தெரியும். இது சகஜியாவும் கௌரங்க நகரி. நான் இதான் தெரியல. இதில் நிறைய வார்த்தை போட்டுருக்கேன். ஸ்மார்ட் பண்ண போதிலே யூஸ் பண்ணிட்டேன். இதில் போட்டுக்க சொன்னேன். இதில் வந்து பௌலியா, அப்புறம் அவுல், பௌலியா அவுல், சகஜியா, ஸ்மார்த்தா கொடுத்துருக்கேன். ஓகே. ஜாத கோஸ்வா, அதிவாதிஸ், கோசாயிஸ், அதிவாதிஸ், சூதாதாரிஸ். ஓகே. இந்த மாதிரிலாம் இருக்குது. கௌரங்க நகரிஸ் இவங்கெல்லாம் வந்து எப்படியா நாங்கள்லாம் இந்த சம்பிரதாயத்துலேருந்து வர்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சம்பிரதாயம் கிடையாது. ஏன்னா இந்த கௌரங்க நகரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல மாட்டாங்க. அவங்க நித்யானந்தா, ராம் போல் போல், ஹரி போல், ராதா கிருஷ்ணா இப்படி எல்லாத்தையும் கலந்து ஒரு மாதிரி பாடுவாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஏற்றுக்கூடாது. ஓகே. 37 படிக்கணும். 37 दंडा सोनी विश्वास हैला परम दुखिता सुनिया प्रभुर दंडा आचार्य सीता. बड़े विषय सत्या माता जी. We are reading 12.37. 12.37. Okay. Okay. Hare Krishna. Hare. When Kamalakanta Vishwasa heard about this punishment by Sri Chaitanya Mahaprabhu, he was very unhappy. But when Advaita Acharya heard about it, he was very greatly pleased. அவர் ரொம்ப புகழ்ச்சாயிட்டார். கதிரதாசன் தெரிஞ்சவனே. இவர் கமலகாந்த சொல்ல ரொம்ப வருத்தமா இருக்கார். அது ஏன் பின்னால சொல்லுவாங்க. In the Bhagavad Gita 9.29, the Lord says, Samoham sarva bhuteshu name bhakta name dveshashri na priyaka. I envy no one, nor I am partial to anyone, and equal to all. The Supreme Personality of God being equal to everyone, no one can be his enemy, nor can anyone be his friend. Since everyone is a part and son of the Supreme Personality of Godhead, the Lord cannot be partial and regard someone as a friend and someone as an enemy. Thus, when Lord Chaitanya Mahaprabhu punished Kamalakanta Vishwasa by no longer allowing him to come into his presence, although the punishment was actually very hard on him, Sri Advaita Prabhu, understanding the inner meaning of such punishment, was happy because he appreciated that the Lord had actually favored Kamalakanta Vishwasa. Therefore, he was not at all unhappy. Devotees should always be happy with all dealing of their master, the Supreme Personality of God. A devotee may be put into the difficulty or obligations, but he should accept both as a gift of the Supreme Personality of God and jubilantly engage in the service of the Lord in all circumstances. கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே. டிஃபிகல்ட்டி இருக்கலாம், அப்ளைன்ஸ் இருக்கலாம், ஆனால் வந்து எதுவுமே வந்து கிஃப்ட்னு நினச்சிட்டு சேவையில் ஈடுபடணும். ஓகே. இதில் அத்வைதாச்சாரிய ஏன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார்னா,
இந்த கமலகாந்தா வந்து சர்வெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. எப்போ நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்போம்? எப்போ வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். ஓகே, இப்போ ட்ரம்ப் தப்பு பண்ணிட்டார், ஈரான் மேலே தப்பு பண்ணிட்டார், குண்டு போட்டார்னா பனிஷ்மெண்ட் கொடுப்போமா என்ன? அவருக்கு நம்ம சம்மந்தமே கிடையாது. அதே மாதிரி நம்ம ரோட்டில் எவ்வளோ பேர் போகிறாங்க, தப்பு பண்ண பனிஷ்மெண்ட் கொடுக்குறது கிடையாது. யாருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்? ஒரு மாஸ்டர் ஒரு சர்வெண்ட்டு கொடுப்பார் பனிஷ்மெண்ட். ஓகே, அப்போ இதில் வந்து கமலகாந்தா வந்து சர்வெண்ட்டாக நினச்சார், அதனால தான் அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கார், இல்லைன்னா அவர் கொடுக்க மாட்டார். ஓகே, அதனால் இது வந்து ஃபேவர்னு நினைக்கிறார் அத்வைதாச்சார்ய பிரபு. அதனால் அவர் பின்னால் கேள்வி கேட்பார், நீங்கள் கமலகாந்தா விஸ்வாசருக்கு வந்து கருணை கொடுத்துட்டீங்க, எனக்கு நீங்கள் கருணை கொடுக்க மாட்டீங்க, என்னையும் பனிஷ் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லி சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுங்க. ஏன்னா அவர் அப்பா ஸ்தானத்தில் வச்சுருப்பார். அத்வைதாச்சாரிய பிரபு அப்பா ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க. சரி, ஏன்னா மாதவேந்திரபுரியோடைய சிஷ்யர்கள் வந்து நித்யானந்த பிரபு, ஈஸ்வரபுரி, அத்வைதாச்சாரியா 3 பேர். ஈஸ்வரபுரிய சிஷ்யர் வந்து சைத்தன்ய மகாபிரபு. இப்போ சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்கன்னா 2 பேர் காட் பிரதர்ஸ். நித்யானந்த பிரபுவும் காட் மீன்ஸ் கிருஷ்ணதாஸுடைய காட் பிரதர்ஸ். ஓகே, அங்கிள். அப்போ சைத்தன்ய மகாபிரபு, அத்வைதாச்சாரிய பிரபு, நித்யானந்த பிரபு. ஏன்னா குரு வந்து ஈஸ்வரபுரி அப்பா. அதனால் எப்படி காட் பிரதர் இருக்காங்க இல்லையா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் காட் பிரதர் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மாதிரியே தான் ட்ரீட் பண்ணணும். ஆன்மீக குருவுடைய சகோதரரை ஆன்மீக குரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ இவர் என்ன பண்ணாலும் அந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சுருக்காரு அத்வைதாச்சாரியர். ஆமாம், அப்படி அந்த ஸ்தானத்தை கொடுத்து அவர் மரியாதையாக நடத்துகிறார். இது அத்வைதாச்சாரியர் பிடிக்காது. அத்வைதாச்சாரியர் என்ன பாரு, தன்னையே சர்வெண்ட்டாக நினைப்பார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, என்னையே அப்படி தண்டிக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி கேள்வி கேட்பார். என்னையும் நீங்கள் தண்டிக்கணும், இதுக்காக அவர் ஒரு ட்ராமா பண்ணுவார், மாயாவாதி மாதிரி இது பண்ணுவார். அப்போ வந்து தண்டனை கிடைக்கும். ஓகே, அது பின்னால் பாஸ்ட் டைம் வரும். அந்த பாஸ்ட் டைம் 38 படிக்கலாம். ஈஸ்வரி சத்யா மாதாஜி ஜாயின் பண்ணா 38 வில் ரீட். ஓகே, 38 ஷி லெஃப்டா இது பண்ண வேறு பட்டம் ப்ரெஸ் பண்ணிட்டாங்களா? சரி, இன்னும் பாஸ்ட் டைம் இன்ட்ரிக்ஸியாக இருக்கும், இன்ட்ரிக்ஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நுணுக்கமாக இருக்கும், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சத்யா மாதாஜி 38. ஓகே, विश्वासेरा तो है तुम्ही बड़ा भाग्यवान. पढ़ेंगे मेरे 37 ना प्रभुजी 38 okay. Just by mistake I pressed some. Okay, we are able to hear. विश्वासेरा तो है तुम्ही बड़ा भाग्यवान. विश्वास वे कहे तुम्हें बड़ा भाग्यवान. बड़ा ना बेस बड़ा बयान रोला वेरी बिग एमबी भाग्यवान. तुम्हारे कोरिला दंडा प्रभु भाग्यवान. तुम्हारे कोरिला दंडा प्रभु भगवान. भाग्यवान से भगवान ना सॉरी भगवान ना करेक्ट ना भाग्यवान. ले ला भगवान ना बोलेंगे सारी माता पढ़ेंगे. ओके, translation. Hare Krishna. पढ़ेंगे. Seeing Kamalakanta Vasu Viswasa unhappy, Advaita Acharya Prabhu told him, you are the greatly fortunate to have been punished by the Supreme Lord, the personality of Godhead, Lord Chaitanya Mahaprabhu. அவர் சொல்றாரு, நீங்க ரொம்ப ஃபாஸ்ட் ரொம்ப கொடுத்து வச்சுங்க, உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பர்ஃபெக்ட் படிங்க. This is an authoritative judgment by Sri Advaita Prabhu. He clearly advised that one should not be unhappy when rivers come upon him. Rivers come upon him by the order of the Supreme Personality of Godhead. A devotee should always be happy to receive the fortune
awarded him by the Supreme Lord. Awarded him by the Supreme Lord, which seems pleasant or unpleasant, according to one's judgment. Okay. Thank you, Mataji. Very nice. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. ஓகே, பலி மகாராஜா வந்து பெரிய ராஜானா நம்ம நினைக்கவே கிடையாது. என்ன இந்தியாவுக்கு ராஜாவா, யூஎஸ்கார் அப்படி கிடையாது. இந்த எர்த்து ஒரு சின்ன புள்ளி தான். 14 பிளானட்டரி சிஸ்டம் ஒரு லேயரில், ஒரு பிளானட்டரி சிஸ்டம் லேயரில் எர்த்து ஒரு சின்ன புள்ளி. இது ஒரு லேயர். அதே மாதிரி 14 லேயர், ஏகப்பட்ட பிளானட் இருக்கும். இது எல்லாருக்கும் ஒரே ராஜா. அது யார்? பலி மகாராஜ். பாருங்கள் எவ்வளோ சொத்து, எவ்வளோ என்ன இன்ஃப்ளூயன்ஸு. இங்கே இருக்கிற ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்தியா பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லையா. இதே ஒரு சின்ன புள்ளி தான். இதுக்கு தனியாக இருக்காங்க, எர்த்துக்கு ப்ரிடாமினேட்டிங் டிடிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளானட் லெவலில் கூட கிடையாது யூஎஸ் பிரசிடென்ட்லாம். ஆனால் இந்த ஹோல் யூனிவர்ஸ்க்கே ஒரு ராஜா பலி மகாராஜ். அப்போ அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வருது. எப்படி ரிவர்ஸ் வருது? அவர் அந்த 3 அடி லேண்டு கேட்டு வாமனர் வரார். அப்போ அவர் வான் பண்ணுறார் சுக்கராச்சாரியா, நீ கொடுத்துடாத, உன் வாழ்க்கை நடுவோட்டில் வந்துடும் அப்படின்றார். ஓகே, அவர் இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வர்றார். அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, டிமானிக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் தப்பு பண்ணுறீங்க, நமக்கு போகிறதா தான தர்மம், நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க யார் பேச்சும் கேட்க மாட்டார். அவர் கொடுத்துருவார். கொடுத்த பிறகு என்ன வேணும், அவர் அந்த 2 அடி அளப்பார். அதே மாதிரி 3 அடி அவெல்லாம் இதாக கட்டி போட்டுருவாங்க. பலிமரம் 3 அடி கொடுக்க முடியல, உடனே கட்டி போடுறேன்னு சொல்லிடுவார். அரெஸ்ட் பண்ணிடுவார். 3 அடி உடனேலாம் வைக்க மாட்டார். எங்கே வைக்கிறது படத்தில் காட்டுறாங்க, அப்படி கிடையாது. அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. வர்ணாவோட ரோப்பை வச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க பலி மகாராஜா. அரெஸ்ட் பண்ணி இப்படி நிற்பார். அப்போலாம் அரக்கர்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, டெமிகாட்ஸை அடிக்கலாம்னு சொல்லி ஓங்குவாங்க. அது பலி மகாராஜ் சொல்வார், இல்லை இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது, நமக்கு டைம் இப்போ சரி கிடையாது, நீங்கள் பேசாமல் இருங்க. அவருக்கு என்ன வருத்தம்னா உள்ளுக்க தலையை குறிஞ்சிருவார். என்ன வருத்தம்னா, இந்த மாதிரி நான் 3 அடி லேண்டு தரேன்னு சொல்லிட்டேன், இப்போ என்னுடைய வாக்கு வந்து பொய்யாயிடுச்சே, 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு, 3வது அடி லேண்ட் இல்லை கொடுக்கறதுக்கு. முதல்ல என்ன நினச்சாருன்னா, நீ என்ன 3 அடி கேட்குற, நல்லா கேளு, நீங்கள் வந்திருக்க சாக்ரிஃபைஸ் செய்ய நீ வந்திருக்க, கேட்குறது யார்கிட்ட கேட்க தெரியுமா, பலி மகாராஜ்கிட்ட கேட்குற. இப்போ கேட்டதோட நீ யார்ட்டையுமே கேட்கக்கூடாது இனிமேல், அந்த மாதிரி நீ கேளு அப்படிம்பார். அப்போ வாமன தேவர் சொல்ல, இல்லை எனக்கு 3 அடி போதும் அப்படின்னு சொல்வார். அப்போ ஓகேன்னு சொல்லி கொடுக்கும்போது தான் அப்படி கொடுப்பார். ஆனால் 3 அடி கேட்டு 2 அடி தான் கொடுக்க முடிஞ்சு, இன்னொரு அடி கொடுக்க முடியல அவரால். இது வந்து மிகப்பெரிய ரிவர்சல் ஆக்சுவலாக. இது நம்ம கதையாக பார்க்கக்கூடாது. அதே பரீட்சித் மகாராஜா பாருங்கள், இந்த எர்த்துக்கே ராஜா, ஒரு நாடு கிடையாது, ஃபுல் எர்த்துக்கு ராஜா. அவருக்கு மனைவிகள், குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அழகான மனைவி, எங்கே எல்லாம், இவர் எங்கே நல்ல ராஜ்யம், சொன்னபடி கேட்குறது எல்லாம் இருக்காங்க, கலியே அடக்கிற ராஜா. இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த பாம்பை எடுத்து முனிவர் கழுத்தில் போட்டோன்னா அந்த பையன் சிங்கி, இந்த பையன் சபிச்சிருவான், 7 நாள் இறந்துடுவான். இந்த நியூஸ் வந்து அவர் அரண்மனையில் உட்காந்து கிங் மார்க் உட்காந்துருக்கும் போது அப்போ வந்து சொல்லுவாங்க, அவங்க அப்பாவை வந்து சொல்வார் பையனை கூப்பிட்டு வந்து, இந்த மாதிரி உங்களுக்கு என் பையன் வந்து சமம் கொடுத்தாரு, 7 நாளில் நீங்கள் இறந்துடுவீங்க. இது வந்து மிகப்பெரிய ரிவர்சல். நம்ம படம் பார்க்கும்போது நல்லா பார்த்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையிலும் இதெல்லாம் வருங்கிறது தான் இண்டிகேஷன். ஓகே, இது வந்து பலி மகாராஜா, பரீட்சித் மகாராஜெல்லாம் மிகப்பெரிய டிவோட்டிஸ். அதனால் அவங்க பேர்கள்லாம் பாகவத்தில் வந்துடுச்சு. அவங்களுக்கு வரப்பேண்டிய ரிவர்சலும் பயங்கரமாக இருக்கும். பாண்டவர்கள் மிகப்பெரிய ராஜாங்கத்தில் அதிகாரியாக இருந்தாங்க. அது எல்லாம் ஒரே நாளில் டக்குன்னு இந்த சூதாத்தில் போயிடுச்சு, ரிவர்சல். இது அதே மாதிரி நமக்கும் என்ன இருக்கும், ரிவர்சல். இது யார் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறா? கிருஷ்ணரே கொடுக்குறார். அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதை அதை கிஃப்டாக எடுத்துக்கணுமா. நான் பக்தன் ஆகிட்டேன், எனக்கு ஒன்றுமே வராது, ஒரு பக்தர் நினச்சிக்கிட்டாங்க. நல்லா கும்பிட்றவங்களாம் ஹரிகேஷ் பண்ணலாம், எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் சரியாயிடுமா, நான் எல்லாம் சரியாயிடும்ல, நான் அவங்களையும் பண்ண சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாம் இந்த வியாதியெல்லாம் குணமாகி சூப்பராகிடுவாங்களா. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இது ஹரிகிருஷ்ண மந்திரம், இந்த பயிற்சி எல்லாமே என்னதுன்னா அடுத்த பதவிக்கானது தான் ஆக்சுவலாக. அந்த இதில் வந்து சில சமயம் என்ன இல்லை, அந்த வியாதி குணமாகலாம், இந்த வியாதி இருந்தால் பக்தி அதிகமான வியாதி வரும். இந்த மாதிரி நம்ம அதை ப்ரீட் பண்ண முடியாது. ஓகே, இது போட்டால் இப்படி கிடைக்கும். அது வந்து நம்ம உண்டியலில் போகிற மாதிரி கிடையாது. இந்த கணபதி போயிட்டு முக்கிய போட்டு மார்க் கேட்குறது அந்த மாதிரி கிடையாது. அதனால் பகவான் கொடுக்குறதுல எல்லாமே கிஃப்ட்டு தான் ஆக்சுவலாக. நமக்கு அது தெரியாது.
இந்த பனிஷ்மெண்ட்டை அவர் கமலகாந்த விஸ்வாசர் பனிஷ்மெண்ட்டுன்னு எடுக்கக்கூடாது. அது பகவான் கொடுத்த ஒரு அன்பான ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கணும். அதே தான் பலி மகாராஜ் எடுத்துக்கிட்டார். அவர் மனசில் அவருக்கு பகவான் மேலே கோவமே கிடையாது. நம்மளால கொடுக்க முடியல, வாக்க பொய்யாயிடுச்சின்னு சொல்லி நினைக்கிறார். அதே பகவான் என்ன பண்ணுறாரு, அவரை பிரகலாத் மகாராஜ் மூலம் வர உள்ளேருந்து சொல்கிறாரு, தலையில் வைங்க 3வது ஸ்டெப்னு சொல்லு அப்படின்றார். தராமி புத்தி அவர் தானே புத்தி கொடுக்குறாரு. அதே பலி மகாராஜ் என்ன சொல்கிறாரு, 3வது ஸ்டெப்பை என் தலையில் வச்சுருங்க, நான் கடனாளியாக இருக்கேன் அப்படின்னா. அப்போ அவங்க ஒய்ஃபு அதை விட அருமையாக சொல்லுவாங்க, உங்கள் உடலே உங்களுக்கு சொந்தம் கிடையாது இந்த மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் பகவான் அவர் ஆன பிரகாரம் என்ன பண்ணுவார், தலையில் வச்சுருவார். அப்புறம் அந்த சுத்தலை பிளான்ட்டுக்கு போவாங்க. அதுலேயும் ராஜாவாயிரு, உனக்கு நான் வாயில் காப்பனா இருப்பேன்னு சொல்லியிருப்பார். இந்த டீலிங்லாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. பகவான் அப்படி பண்ணுறாருனாலுமே அது அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம். பீஷ்மதேவர் அம்பு போகிறதுமே அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம். அவர் அம்பு போகிறதெல்லாம் லவ்வர் இன்னொரு லவ்வர் மேலே முத்தம் கொடுக்குற மாதிரியா ஆச்சாரிகள் இப்படி சொல்கிறாங்க. ரொம்ப போட்டு ரத்தம் ஒழுகுது கிருஷ்ணா உடம்புல. அந்த ரத்தமும் நம்ம ரத்தம் கிடையாது, அது ஆன்மீகம் எல்லாமே இருந்தாங்க. ஆச்சாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லவரும் இன்னொரு லவரும் அந்த மாதிரி டீலிங்ஸ் அப்படின்றது, அந்த மாதிரி டீலிங்ஸ் இருந்தாங்க. ஓகே, அதனால் பலி மகாராஜ் கேஸ் சரி, பரீட்சித் மகாராஜ் கேஸ்லையும் சரி, உடனே ரிவர்ஸில் வந்துச்சு, நான் நல்லா பக்தனாக இருந்தேனே, இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை அப்படின்னு அவர் நினைக்கல. உடனே அவருடைய ஸ்டேட் பாருங்கள், அவ்வளோ தூரம் அவருக்கு பயிற்சி இந்த வாழ்க்கை ஃபுல்லாக. அவர் உடனே என்ன பண்ணிடுறாரு, கங்கை நோக்கி போயிடுறாரு, ஃபுல்லாக பாகம் கேட்குறாரு. அதாவது அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், தண்ணி தாகமாக இருந்தது. அவர் பௌதிகத்தில் அவர் இந்த வேட்டையாடி போயிட்டு இருக்கிறார். தண்ணி தாகம் அணைக்க முடியல அவனால். அதுக்காக ஒரு மீன்ஸ் ஒரு 4 ஹவர் அலைஞ்சிருப்பாரா காட்டுக்குள்ளே. அந்த ஓட்டத்தில் தண்ணி தாகம் எடுத்தது, 4 ஹவர் அடக்க முடியல. அந்த தண்ணி தாகம் அடக்க முடியலன்னு சொல்லி என்ன செத்த பாம்பை அந்த சவுனுக்கு சமிக்கரிசியா சிங்கி சமிக்கரிசி அவர் மேலே போடுறாரு இல்லையா. அதை போட்டாலுமே அப்புறம் அவர் கோவத்தில் போயிடுறார். ஓகே, அதை போட்டோன்னே பையன் சமைச்சிடறான் இல்லையா. அதே பரீட்சித் மகாராஜா உடனே அவர் சாபம் எடுத்தோடனே உடனே வர்றாரு, கங்கை நதிக்கு வர்றாரு. 7 நாள் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. கரெக்டா இல்லையா? அப்போ அந்த ஆக்ஷனுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? 4 மணி நேரம் தண்ணி தாகம் பொறுக்க முடியலையா, 7 நாள் தண்ணியை குடிக்கல. அவர் அப்போ வந்தவர் தான், இறக்குற வரையும் தண்ணி குடிக்கல. எப்படி இருக்க முடிஞ்சது? அப்போ அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ்லாம் கிருஷ்ணா கொடுக்குறது. ஓகே, அவர் நினச்சான்னா அந்த சாபத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். அவர் அந்த தக்ஷனை பந்தாடிடலாம். ஓகே, அந்த பையனையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். ஆனால் அதெல்லாம் பண்ணல. அதே மாதிரி எல்லா பெரிய பெரிய டிவோட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரகேது மகாராஜ் அதே தான். துர்கா மாதாஜி அவங்க சமைக்கும் போது இவர் கவுண்டர் காஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும். இவருக்கு அந்த வலிமை இருந்தது. ஆனால் அம்மா நீங்கள் சொன்னது, நீங்கள் சாபம் கொடுத்தா நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீங்கள் உடைய கண்ணூட்டம் தப்பு, நான் அப்படியே பிஹேவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிருப்பார். சிவன்கிட்ட நான் பார்த்து சிரிக்கலை, சிவனை தப்பாக சிரிக்கலை, நான் நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். சிவன் சொல்லுவார், பார்வதி நீ ரொம்ப அழகு தான், ரொம்ப அழகான லேடி தான், ஆனால் ஒன்றை விட அழகாக இருக்கிறான் இந்த பக்தன், அவனுடைய குணநலம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அதனால் பக்தர்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணன் சொல்லிக் கொடுக்குறார், ரிவர்சல் கொடுத்து. இதுதான் உலகம் அப்படின்னு எப்போ தான் தெரியும்? சொந்தக்காரன்லாம் நல்லா இருந்தாலும் தெரியுமா என்ன? சொந்தக்காரனுடைய ரியல் பேஸை காட்டுறது எப்போ தான் காட்ட முடியும்? அப்போ அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும்போது ஒரு சொந்தக்காரன் பக்கத்தில் நிற்க மாட்டான், எல்லாம் ஓடிடுவான். ஓகே, ஏன்னா அதுதான் உண்மையான நிலைமை. ஓகே, இது எல்லாம் பொய் வேஷம். பகுதர வேஷம். ஏன்னா ஸ்ரீனிவாசாரி உதர நிமித்தம் பகுதர வேஷம் ஸ்ரீனிவாசாரி சொல்லு. வயிற்று பொழப்புக்காக என்ன பண்ணுறான், நிறைய வேஷம் போடுறோம். ஓகே, அதனால இந்த மாதிரி லோகத்தில் நம்ம மாட்டினதுனால இந்த மாதிரி சில ரிவர்சல்ஸும் கிருஷ்ணா கொடுப்பார். ஏன்னா நம்ம அப்படியே நம்மளே எல்லாம் முன்னேற மாதிரி நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய அகங்காரம் வந்துடும். எனக்கு தான் எல்லாம் தெரியுது, ஸ்லோகம் தெரியுது, புக்கு படிக்கிறோம், சாண்ட் பண்ணுறோம், எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கிறோம், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய மிஸ்டேக்கை கிருஷ்ணன் எப்போ காட்டுவார்னா, இந்த மாதிரி ரிவர்சல் நடக்கும்போது தான் காட்டுவார். அந்த ரிவர்சல் டயத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம கிருஷ்ணனை பார்த்து திட்டுவோம். கிருஷ்ணா என்னம்மா நீ இப்படி சேன் பண்ண சொன்னால் நான் சேன் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ கிருஷ்ணன் இப்படி பண்ணிட்டானே எனக்கு அப்படிம்பாங்க. ஓகே, பலி மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, பாண்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிவர்சல் வந்தாங்க, கிருஷ்ணரை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே ஒரு சின்ன வருத்தம் கூட கிடையாது. மாறா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு கிருஷ்ணன் மேலே அன்பு இன்க்ரீஸ் ஆகுது. குந்தி மகாராணி ப்ரே பண்ணுறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடு. எந்த மாதிரி கஷ்டம் கொடு,
எனக்கு இந்த வனவாசம் போனாங்க பசங்க, திருப்பி வனவாசம் அனுப்பு பசங்களை, அரக்க மாளிகை தீ வச்சாங்க, அந்த துன்பம் திருப்பி வரட்டும், என் மருமகளை சபையில் இது பண்ணாங்க, அந்த மாதிரி துன்பம் வரட்டும், இதெல்லாம் திருப்பி வரட்டும் அப்படின்றான். ஏன்னா அப்போ உன்னை நீ வந்துடுவேன் எங்களை காப்பாற்றுறதுக்கு, உன்னையை பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு பிறப்பே கிடையாது, இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி இமிட்டேட் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம இதை கிஃப்ட்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி ரிவர்சல் வர்றது ஓகே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதான் பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, தத்தே எனக்காம்பாம் சுசமிக்ஷமானோ புஞ்சான ஏமாத்ம கிருத்தம் பாக்கம் ஹிரித்வாம் அவிபித் நமஸ்தே ஜீவேத்தையோ முக்திபதே சதாயமா. ஸோ ஒரு பக்தர் இந்த மாதிரி ரிவர்ஸ் வரும்போது இது கிருஷ்ணனுடைய கருணை, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், ஆனால் கிருஷ்ணர் எனக்காக கொஞ்சோடு கஷ்டத்தை கொடுத்து நீ காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வணங்கி திருப்பி அவங்களுடைய பக்தி சேவையை ஆர்வம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் முக்தி கேரண்டீட் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்கிறார். அதனால் இந்த ஒரு பாயிண்ட் முக்கியனால இப்போ பேசணும். ஸோ இந்த கமலகாந்த விஸ்வாசருக்கு இது பனிஷ்மெண்ட் கிடையாது. இந்த பனிஷ்மெண்ட் இஸ் அ குட் திங். ஓகே, ஒரு பகவானோ இல்லை பகவானுடைய பக்தரோ அவர் பனிஷ் பண்ணாலும் ஒன்று தான், வரம் கொடுத்தாலும் ஒன்று தான், சாபம் கொடுத்தாலும் ஒன்று தான், வரம் கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, நாரத மொழியில் சாபம் வாங்கினாலும் அந்த குபேரனுடைய பசங்க 2 பேர் நலகிரிவா மணிகிரிவா, நலகுபேரா மணிகிரிவா, இந்த 2 பேரும் ரொம்ப பெரிய பலன் கிடச்சிது இல்லையா. கிருஷ்ணனை நேரில் பார்த்தாங்க. ஓகே, அவருடைய விளையாடலாம் பார்த்தாங்க, அப்புறம் நேரில் பார்த்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது பனிஷ்மெண்ட் பூன் ஆயிடுச்சு. அது பூன் தான். அதனால் வைஷ்ணவருடைய எந்த ஒரு டச்சுமே அது கரெக்ட் தான், அது பகவானுடைய தான், அதே மாதிரி தான். ஓகே, 39 படிக்கலாம். ஈஸ்வரி மாதா நீங்கள் தனியாக படிக்கணும். பூர்வே மகாபிரபு மோரே கரேனா சம்மானா, पूर्वे महाप्रभु मोरे करेन सम्माना, दुर्गाबाई मने हामी कोइलुन अनुमाना, दुर्गाबाई मने हामी கைது அம்பானா. முன்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்னை எப்போதும் மூத்தவராக மதித்து வந்தார். ஆனால் நான் அத்தகைய மரியாதையினை விரும்பாத காரணத்தினால் எனது மனம் வருத்தத்தில் இருந்தது. அதனை களைவதற்காக ஒரு திட்டம் தீட்டினேன். தேங்க்யூ மேரேஜ் வீட்டில் படுக்குங்க. இப்போ அதர் சொல்லார், என்னை இந்த மாதிரி திட்டவே பண்ணிக்கிறாரு, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நீ அப்பா சாதம் வச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு, அவருடைய குருவுடைய சகோதரனால என்னை அப்படி பார்க்குறாரு, ஆன்மீக சோதனை என்னை பார்க்குறாரு, நான் இதை பிரேக் பண்ணணும்னு ஒரு திட்டம் போட்டேன்றார். இப்போ அவர் திட்டத்தை சொல்கிறார். ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். முக்தி சேஷ்டா கோரி கோயினோ வா சேஷ்டா வியாக்கியானா, இப்பதான் கேக்குது, கொஞ்சம் கிட்ட வாங்க, கேட்கல. காத்துல பறந்துச்சு பிரபு. அது எந்த நம்பர்? இதுவா, இது 40. சரி சரி. ஓகே, கரி கைனு வாசிஷ்ட வியாக்கியான क्रुद्धाहया प्रभु मोरे कोइला अपमाना, பிரபு மோரே கையில அவமான. அதன்படி முக்தியினை வாழ்வின் குறிக்கோளாக கருதக்கூடிய யோக வாசிஷ்டத்தினை விளக்கினேன். அப்போது மகாபிரபு என் மீது கோபம் கொண்டு அவமதிப்பது போன்று செயல்பட்டார். யோக வாசிஷ்ட எனும் பெயரில் ஒரு நூல் உள்ளது. அதில் வைஷ்ணவ தர்மத்தை பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. இது முற்றிலும் பரமபுருஷ பகவானை பற்றிய தவறான அருவ கொள்கைகளை நாம் இணைத்திருப்பதால் மாயாவாதிகளுக்கு மிகவும் பிரியமானதாகும். உண்மையில் எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அத்தகைய நூலை தவிர்க்க வேண்டும். ஆனால் அத்வைத ஆச்சாரிய பிரபுவோ மகாபிரபுவிடமிருந்து தண்டனை பெறும் பொருட்டு யோக வாசிஷ்டனில் உள்ள அருவமான கருத்துக்களை ஆதரிக்க தொடங்கினார். இதனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் மீது பெரும் கோபமடைந்து அவரை மரியாதை குறைவாக நடத்தியது போல தெரிகிறது. தேங்க்யூ மேடம். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, லேசாக சொன்னாலே ஒருத்தர் லேசாக பேசிடும்போது சொன்னாங்க. ஒருத்தர் நாங்கள் சர்வீஸ் பண்ண இடத்துல ஒருத்தர் சொன்னார், என்னை அப்படி சொல்லிட்டார் அவர், நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னை கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொன்னார், கொஞ்சம் காட்டமாக சொல்லிட்டாருங்க. என்ன மேடம், லேசாக சொன்னாலே கரெக்டாகிடும்ல, எதுக்காக நீ காட்டமாக சொல்லணும், எதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டார். ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். பனிஷ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறார் இவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தது ஃபார்ச்சுனேட்னார். ஸோ அதனால் இந்த பக்தர்கள்லாம் வேறு லெவலில் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான், அதான் பக்தர்கள். இப்போ நம்ம பயிற்சி பண்ணுறதுலாம் எப்படி இருக்கோம், நம்ம வேறு நவீன லோகத்தில் வேறு மாதிரி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். லேசாக ஏதாவது சொன்னாலும் என்ன பண்ணிடுறாங்க, கிளாஸ்க்கு வர மாட்டேன்னு அப்படியே போயிடுறாங்க, அவ்வளோதான், முறைச்சிட்டு போயிடுறாங்க.
நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வர மாட்டேன், என்னை ஒரு மாதிரி பேசிட்டாரு, நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, நான் பாருங்கள் மற்ற இடத்துலலாம் அப்படிலாம் இல்லை, மற்ற இடத்துல ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க, இவர் தான் சோட்டு படுத்த சும்மா ஹரிகிருஷ்ணா சொன்னால் போதும், பிரசாதம் சாப்பிட்டா போதும், இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது, இவர் தேவையில்லாமல் எதோ பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த மாதிரி கிளாஸ் படிக்கலாம். ஓகே. ஆனால் பிரபுபாத் என்ன சொல்கிறாரு, ஆன்மீகம் விசாரணை பண்ணி படிச்சுட்டுன்றாரு. அதுக்கு தான் நான் புக்கு எழுதியிருக்கேன், என் புக்கு படிங்க, புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கன்றார். அதனால் நம்ம கீழே உள்ளவங்க சொல்படி நம்ம அதில் வந்து நம்ம கேட்கக்கூடாது. பிரபுபாதர் என்ன சொன்னால் அதான் நம்ம கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி 1000 பேர் போனாலும் கவலைப்படக்கூடாது, ஒரே ஒருத்தர் கிளாஸில் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. நம்ம எதுக்காக ப்ரீச் பண்ணுறோம், குரு கவனங்க ப்ளீஸ் ஆகணும், அவ்வளோதான். ஓகே, அதுதான் நம்ம லைஃபு. அவங்க கரெக்டாகிறதுலாம் கிருஷ்ணருக்கும் அவங்களுக்குள்ள டீலிங். ஓகே, சில சமயம் அவங்க கரெக்டாக அவங்க, சில சமயம் கிருஷ்ணன் வேறு மாதிரி டீல் பண்ணுவார் ஒவ்வொருத்தரையும். அதனால் இவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க எல்லாத்துக்கும் நல்லா நடக்கணும், நம்மளும் ஒன்லி அரைக்க சொல்லிட்டு பிரசாதம் சாப்பிட்டா முடிஞ்சுது அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. பிரபுபாத் என்ன சொன்னாரோ அதை டிஸ்கஸ் பண்ணணும், எல்லோரும் ரீச் ஆகணும், எல்லாம் கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண முடியும், நடத்தி கொண்டு போகணும். 41 பிருந்தாவராஜி 41 தண்டபாயா ஹொய்ல மோரா பரம ஆனந்தா தண்டபாயா ஹைலா மோரா பரமானந்தா ஜெய தண்டபாயிலா பாக்யவான் ஸ்ரீ முகுந்தா ஜெய தண்டபாயிலா பாக்யவான் ஸ்ரீ முகுந்தா. ஸ்ரீ முகுந்தருக்கு தண்டனை வழங்கப்பட்டதை போலவே எனக்கும் ஸ்ரீ சைத்தன்யரிடமிருந்து தண்டனை கிடைத்ததால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். பொருளுரை. ஸ்ரீ முகுந்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சகாக்களில் ஒருவரும் அவரது மிகச்சிறந்த நண்பரும் ஆவார். ஆயினும் அவர் எங்கெல்லாம் வைஷ்ணவ கொள்கைகளுக்கு எதிரான மக்கள் வசித்தார்களோ அந்த இடங்களுக்கு செல்வதுண்டு. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இதனை கேள்விப்பட்ட போது முகுந்தன் இனிமேல் தம்மை காணக்கூடாது என்று தடை விதித்து தண்டனை அளித்தார். சைத்தன்ய மகாபிரபு பூவை போன்று மென்மையானவராக இருந்த போதிலும் வஜ்ரத்தை போன்று கடினமாகவும் இருந்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் முன்பாக வருவதற்கு முகுந்தனுக்கு அனுமதி அளிக்க அனைவரும் பயந்தனர். எனவே மிகவும் வருத்தமுற்ற முகுந்தர் தமது நண்பரிடம் என்றாவது ஒரு நாள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை காண்பதற்கு தமக்கு அனுமதி அளிக்கப்படுமா என்று வினாவினார். பக்தர்கள் இதனை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிடம் கொண்டு வந்த போது பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னர் முகுந்தர் என்னை காண அனுமதி பெறுவார் என்று மகாபிரபு உரைத்தார். பக்தர்கள் இத்தகவலை முகுந்தனிடம் கொண்டு சென்ற போது அவர் ஆனந்தத்தில் ஆடினார். கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்தால் கூட தம்மை சந்திப்பதற்கு முகுந்தன் பொறுமையுடன் காத்திருப்பதை கேள்விப்பட்ட ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உடனடியாக அவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். முகுந்தனுடைய இந்த தண்டனை பற்றிய தகவல் சைத்தன்ய பாகவதம் மத்திய காண்டம் 10வது அத்தியாயத்தில் உள்ளது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆமா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சரி, இது முகுந்தன் பிரபு அதே மாதிரி தண்டனை வாங்கியிருக்காங்க. ஓகே, அவருக்கும் அவர் பாருங்க தண்டனை எப்படி அக்செப்ட் பண்றாங்க. மூஞ்சிலே பழிக்க வீட்டில் போட்டுங்க மாதிரி வீட்டில் இருக்கு. பரவாயில்ல. ஸோ முகுந்த பிரபு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கண்ணிலே முழிக்காதன்றார் அவர். இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஹாப்பியாக ரொம்ப இது பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அதனால் நம்ம வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்காம ரிவர்ஸஸை வந்து கிஃப்ட்டுன்னு நினைக்கணும். ஓகே, 42 கலாவதி மாச்சி 42 படிக்கணும். ஜெயதண்டா பாயிலா ஸ்ரீ சசி பாக்யவதி ஸ்ரீ சசி பாக்யவதி ஜெயதண்ட பிரசாத அன்யா லோக பாபேஹதி தண்டே பிரசாத அந்நிய லோக பாபேஹதி. அன்னை சச்சி தேவிக்கும் இது போன்ற தண்டனை வழங்கப்பட்டது. அவளை காட்டிலும் அத்தண்டனையை பெறுவதில் வேறு பாக்கியவான்கள் யாரேனும் இருக்க முடியுமா? பொருளுரை. அன்னை சச்சி தேவியும் அதே போன்று தண்டிக்கப்பட்ட சம்பவம் சைதன்ய பாகவதம் மத்திய காண்டம் 22வது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்னை சச்சிய தேவி தன்னுடைய பெண்மையின் இயல்பினை வெளிப்படுத்தி தனது மகனை மகாபிரபுவை சந்நியாசம் ஆக்கும்படி ஊக்கப்படுத்தியதற்காக அத்வைத பிரபுவின் மீது குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டினை சைதன்ய மகாபிரபு ஒரு அபராதமாக ஏற்றுக்கொண்டார். அவள் செய்ததாக கருதப்பட்ட அந்த அபராதத்தினை போக்குவதற்காக அத்வைத ஆச்சாரியரின் தாமரை தொடுவர்களை தொடும்படி சச்சி தேவியை கேட்டுக்கொண்டார். தேங்க்யூ மேடம். 2 ஸ்லோகம் படிக்கலாம், கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சோம், முடிச்சிடலாம் 2 ஸ்லோகத்தை மட்டும்.
நீங்கள் பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதாச்சாரியார் வந்து அவர் வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க. சைத்தன்ய மகாபிரபு அண்ணன் விஸ்வரூபா, இவர் விஸ்வம்பரா இல்லையா, சைத்தன்ய மகாபிரபு விஸ்வம்பரா. ஸோ விஸ்வரூபா போகும்போது அடிக்கடி சைத்தன்ய மகாபிரபு கூட போவார். சின்ன வயசில் வேறு ட்ரெஸ்ஸே போட்டுருக்க மாட்டார், ரொம்ப அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அண்ணா அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு போவார். இந்த மாதிரி சில சமயம் அண்ணன் கையை பிடிச்சி வருவார். ஸோ அப்போல்லாம் விஸ்வரூபா டெய்லி போய் என்னன்னா கடைசியில் சன்னியாசம் வாங்கிடுவார். அதில் வந்து இவங்களுக்கு கோவம், யாருக்கு, சசிமாதா கோவம். அந்த பெண்கள் நேச்சர் ஏன் அவங்க என்ன பண்ணுவாங்க, 2வது பையனையும் இப்படி சன்னியாசி ஆக்கிடுவான்னு சொல்லி அவங்களுக்கு கோவம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கோவமாக அவங்கள பற்றி பேசுறதுனால, அவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, மனசில் இருப்பாங்க, பேசுவாங்க. அது மாதிரி பேசுறதுனால சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், நீங்கள் அவர் பாதத்தில் அஃபென்ஸ் பண்ணிட்டீங்கன்னு. அதனால் நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்வார். அப்புறம் அவரே சொல்வார், நீங்கள் பாதத்தில் விழுறதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டார். அத்வைதாச்சாரியா சச்சிமாதா தன்னுடைய காலில் விழுறது அனுமதிக்க மாட்டார் அவர். அதனால் நீங்கள் அவர் காலில் விழ முடியாது, நான் அதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன்வார். என்ன டெக்னிக்னு அம்மா கேட்பாங்க. நான் கீர்த்தன் பண்ணுவேன், அவர் எக்ஸ்டேசியில் போய் விழுந்துருவார், அப்போ நீங்கள் காலை தொட்டுக்க முடியுவார். அதனால் கீர்த்தன் நடந்தவொடனே அவர் எக்ஸ்டேசி போயிடுவார். அத்வைதாச்சாரிய பிரபு மூர்ச்சியாக கீழே விழுந்துருவார் அந்த கீர்த்தனில் பாடி பாடி. சச்சிமாதா உடனே நீங்கள் தொட்டு கும்பிட்டுருக்கன்னு தொட்டு கும்பிட்டுருவாங்க. இப்படி தான் அந்த நடக்கும் வந்தது. ஓகே, அதனால் எல்லாருக்குமே அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம அப்படி நினைக்கக்கூடாது, பௌதிக வாழ்க்கை மாதிரி நினைக்கக்கூடாது, அது கிஃப்ட்டு நினைக்கணும். ஓகே, 43 சத்யா மாதாஜி 43 43. हरे कृष्ण। एतको हे आचार्य दारे गोरिया आश्वासा एतको हे आचार्य तांवे करिया आश्वासा आनंदिता हया आइला महाप्रभु पासा आनंदिता हया आइला महाप्रभु पासा। Translation. After pacifying. Pacifying. Kamala Kanta Vishwasa. Kamala Kanta Vishwasa. In this way, Sri Advaita Acharya Prabhu went to see Chaitanya Mahaprabhu. Thank you, Mataji. ஸோ இது மாதிரி அத்வைதாச்சாரியா வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்துறாரு. நீங்கள் கவலைப்படாத, நான் சைத்தன்ய பார்க்குறேன்னு சொல்லி போகிறேன். ஓகே, மலையாள பிரபு நீங்கள் இப்போ 44 படிங்க. प्रभु के कोहे, हरे कृष्ण प्रभु, प्रभु के कोहे ना तुम्हारा ना बुझी ए लीला, प्रभु के तुम्हारा ना बुझी ए लीला, आमा होइते प्रसाद पात्रा करिला कमला, आमा होइते प्रसाद पात्र करिला कमला. Translation. ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியார் சைத்தன்ய மகாபிரபுவிடம் கூறினார், உங்களுடைய தெய்வீக நிலைகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் என்னிடம் காட்டுவதை விட அதிகமான கருணையினை கமலகாந்தருக்கு வழங்கியுள்ளார். அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பாரபட்சம் பார்க்குறீங்க, எனக்கு நீங்கள் கருணையை காட்டுறதை விட அவருக்கு அதிகமாக கட்டுறீங்கன்றாரு. ஓகே, இனி பனிஷ் பண்ணது சும்மாதான் பனிஷ் பண்ணிங்க, அவனுக்கு எவ்வளோ பனிஷ் பண்ணுறீங்க பாருங்க அப்படின்ற அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதை முடிச்சுக்கலாம், நம்ம நீங்கள் எதோடு முடிச்சுக்கோம் பார்த்துக்கலாம். ஓகே, 45 பார்க்கணும் இல்லையா, 12.45. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். அதெல்லாம் பனிஷ்மெண்ட்டை வந்து அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் வந்து சொல்ல முடியாது, நம்மளால் ஓப்பனாக எதுவும் சொல்ல முடியாது. சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கோவிச்சிருவாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வேறு லோகத்தில் இருக்கும், அது வேறு லோகம். அது வந்து பக்தர்கள் லோகம். ஓகே, இது வந்து பௌதிக லோகம். ஓகே, பாயிண்ட் ஷேர் பண்ணலாமா? ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. புலன்களை அடக்குவதுதான் கோஸ்வாமிகளுடைய தத்துவம். கோஸ்வாமியுடைய அதான் அவங்களுடைய இது வேலை. ஓகே, புலன்களை அடக்கிடுவாங்க அவங்க. ஓகே, பிரபுபாதர் சொன்னது மாதிரி நம்ம புத்தகங்களை பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்யா சரிதம் படிக்கணும். அதுதான் மெயின். பக்தி வந்து சென்டிமெண்ட் கிடையாது. சென்டிமெண்ட் இருக்கும், அதே சமயம் ஒன்லி சென்டிமெண்ட்னா அது என்ன ஆகிடும், மாறிடும், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் அந்த மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் என்ன பண்ண, நம்ம பிரபுபாதர் சொல்லி கொடுத்த அந்த கருத்துக்கள்லாம் படிக்கணும். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஸ்ரீமுகுந்தர் அப்படிங்கிற வந்து சைத்தன்ய பிரபுவோட ஃப்ரெண்டு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து
முகுந்தன் இனிமே என்னை பார்க்க கூடாது அப்படின்னு அவர் தண்டனை கொடுத்த உடனே அவர் அப்படின்னா அப்போ நான் சைதன்ய பிரபுவை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவருக்கு. தனக்கு எப்படியாவது அனுமதி கிடைக்குமா அவரை பார்க்கறதுக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு அவர் சொல்றாரு, இப்போ பல கோடி ஆண்டுகளா இருந்தா கூட அந்த முகுந்தன் என்னை பொறுமையா பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஏத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி நம்ம தண்டனைய பெருசா எடுத்துக்காம அது அவருடைய கருணை அப்படின்னு நினைச்சாரு. சமுதிரம் சைதன்ய மகாபிரபுடைய பக்தர். ஓகே, அவர் ஃப்ரெண்ட்னா என்ன பக்தர். அவர் நல்லா பாடுவார், ரத யாத்திரையில் எல்லாத்தையும் பாடுவார். ரொம்ப அருமையான சிங்கர். ஓகே, ஆசிரியர் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கா? ஹரணி சதானி சொல்லு, கொஞ்சம் கட்டி சொல்லு. ஒரு பிராக்டிசிங் டிவோட்டிக்கு டிஃபிகல்ட்டி கிடைச்சாலும் இல்லைன்னா சந்தோஷமான ஒரு நிலை கிடைச்சாலும் ரெண்டுத்தையும் கிருஷ்ணா கொடுத்த கிஃப்ட்ன்றத நினைச்சிடும். சந்தோஷமாக கொடுக்கும்போது நம்ம கிஃப்டா கிருஷ்ணா கிஃப்ட் நினைச்சிடும். ஓகே, டிஃபிகல்ட்டி வரும்போது நமக்கு அது புரிஞ்சுக்க தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் புலம்புவோம் இல்லையா? அதுதான் டிஃபரன்ஷியேட். பெரிய பெரிய பக்தர்கள் பார்த்தீங்க, பலி மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், சித்திரகேத் மகாராஜ், இவங்கெல்லாம் உடனே அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அந்த தரத்தில் இருந்தாங்க. நம்ம வேறு தரத்தில் இருக்கோம் இல்லையா? நம்ம எவ்வளோ லேட்டாக அக்செப்ட் பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். அதுவும் நம்மளுக்கு அந்த டிஃபிகல்ட்டியுமே அவ்வளோ காட்டம் கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி டெஸ்ட் கிடையாது. நமக்கு ரொம்ப சின்ன டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இந்த கமலாகாந்த் சொல்றாங்க இந்த சமுதாயம் பௌலிய சமுதாயவா அந்த மாதிரி நிறைய சமுதாயம் இருக்கு. ஆமா, கிளைம் பண்ணிக்கிறாங்க. நாங்க டிசிப்ளின் சைதன்ய மகாபிரபு கிளைம் பண்ணிக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் கேஸ் கோஸ்வாமிஸ். அது ரொம்ப விசேஷம். இதுதான் மேக்ஸிமம் இந்த ரிவர்சல் தான் நான் நினைச்சேன். இந்த ரிவர்சல் வரும்போது we have to positively accept. Okay, பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரு பக்தன் சிரமத்தில் வைக்கப்பட்டாலும் அல்லது ஐஸ்வர்யத்தில் வைக்கப்பட்டாலும் அது ரெண்டுத்தையுமே சமமா எடுத்துக்கிட்டு பகவானோட தொண்டுல மகிழ்ச்சியோட ஈடுபட்டு சேவை செய்யணும். அதே போல இவர பரிசுத்த மகாராஜாவுக்கு 7 நாளுக்குள்ள இருந்தது அந்த ரிஷியோட பையன் சாப கொடுத்தாரு, சிங்கின்றவர். அத கூட அவ்வளவு பெரிய மகாராஜாவா இருந்தாலும் அவரு பகவானோட இதுவாதான் அதை எடுத்துக்கிட்டாரு அவரு. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைதன்ய மகாபிரபு கமலானந்த விஸ்வாசருக்கு தண்டனை குடிச்சதை கேட்டு அவர் வருத்தம் அடைந்தார். அதனால பகவானே பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா, நான் யார் மீது பொறாமை கொள்வதும் இல்லை, நான் யார் மீது பாரபட்சம் காட்டுவதில்லை, நான் அனைவருக்கும் சமமானவன் சொல்றாரு. அதனால பரமபுருஷ பகவான் எல்லாருக்கும் சமமானவர். யாருமே அவருக்கு எதிரியும் கிடையாது, அவருக்கு சிறந்த நண்பனாகவும் முடியாது. நம்ம எல்லாம் பகவானுடைய ஒரு பாகம். அவருக்கு அவருடைய மகனா இருக்கும், நண்பராகவும் இருக்கலாம். அதனால மற்றவருக்கு எதிரியாக இருக்கலாம். பகவான் யாருகிட்டமே பாரபட்சம் காட்டுவதில்லை. பகவானோட விசுவாசரை தன்னிடம் வருவதற்காகத்தான் அவர் இது மாதிரி சொன்னாரு, கருணை காட்டுவதற்காக இது மாதிரி சொன்னாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பகவான் ஏவி கொடுத்துட்டாங்களோ அது எல்லாம் நம்மளுக்கு கிஃப்ட். கரெக்ட், என்ன கொடுத்தாலும் கிஃப்ட். ஓகே, இந்த பாடி கூட ஒரு கிஃப்ட் தான். அதனால இந்த உடல் கிஃப்ட் இல்லை நினைக்கக்கூடாது. இது இந்த பாடியை வச்சு தான் என்ன பண்ண முடியும். சித்திரம் இன்னொன்று சித்திரம் இருந்தால் தான், இல்லை சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுமா? சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். கரெக்ட், அதான் சுவர் இருந்தால் சித்திரம் வரையலாம். அந்த மாதிரி தான் இந்த உடலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆன்மீகம் போக முடியும். உடல் இல்லாமல் இந்த உடல் வச்சு இல்லாமல் போக முடியாது ஆக்சுவலாக. அதனால் இட்ஸ் கிஃப்ட்டு. இதில் எவ்வளோ நோய் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனாலும் இந்த மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த உடலை வைத்து என்ன பண்ணலாம், நிச்சயமாக நம்ம ஒரு ஆன்மீக உடலை பெற முடியும். ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணி பக்தி சேவை பண்ணி நிச்சயம் போக முடியும். இதில் உபாதைகள் இருந்தாலும் பரவாயில்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், இது கடந்து போயிடும். ஓகே, மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. பரமபுருஷ பகவான் சைத்தன்ய மகாபிரபுனால் கண்டிக்கப்பட்டது உமது மாபெரும் அதிர்ஷ்டம்னு அத்வைத பிரபு கமலகாந்த விஸ்வாசர் சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா.
நீ சொல்லு. அத்வைத ஆச்சாரியாவுடைய 3 பசங்க தான் வந்துட்டு டிவோட்டிஸ் ஆவாங்க. மிச்ச 3 பசங்க வந்துட்டு they will become mayavadis. Although they are coming from Advaita Acharya's பக்தர்களாமே they are not devotees. So அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்னால அவங்க தப்பா மாயாவதியா மாறிடுறாங்க இல்லையா? ரொம்ப டேஞ்சரோ. ஓகே, அதனால நம்ம வந்து எல்லாருமே பக்தராக வராங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இண்டிபெண்டன்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால் நம்ம முதலே என்ன பண்ணோம், நம்ம புரிஞ்சுக்கணும். சைத்தன்ய மகாபிரபு கல்ட்டு வந்த பிறகு அந்த மாதிரி ரிஸ்க் இல்லை. மேக்ஸிமம் ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கிருஷ்ணா அட்ராக்ட் பண்ணிடுறாரு. முந்தி இந்த மாதிரி என்ன ரிஸ்க் இருந்திருக்கு. ஓகே, அத்வைதாச்சாரிய பிரபுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பிரபுபாதர கருணைனால இப்போ அந்த மாதிரி மேக்ஸிமம் இல்லை. மேக்ஸிமம் இஸ்கான் டிவோட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மாயாவாதி ஃபிலாசபி எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாரு பிரபுபாதர். மாயாவாதனா என்ன, வைஷ்ணவனா என்ன, எல்லா நூல்லையும் உள்ள தொகுத்து வழங்கி எல்லாமே பிரபுபாதர் சொல்லி கொடுத்துட்டார். அதனால் அந்த ரிஸ்க் இப்போ இல்லை. ஆனால் முன்னே அந்த ரிஸ்க் இருந்திருக்கு. அத்வைதாச்சாரிய பிரபுவுடைய சன்ஸே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பாகவதம் கிளாஸ் இருக்குல்ல 11:30. ஓகே, மீட் பண்ணலாம் எல்லோரும். அந்த சர்வீஸ் பற்றி அப்போ சொல்லுவாங்க. இங்கே இருக்க வைஷ்ணவ, ஆன்லைன் இருக்க வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதரோபஸ்ய கிருபா சந்தர்ப்பேவ ச परिदाना भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्ण. थैंक यू. हरि बोल. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण माता जी. हरे कृष्ण.